இன்னைக்கு நம்ம வைஃப் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எழுப்பி ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாட போகிறோம். அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்க நமக்கு ஒரு டாஸ்க் தருவாங்க. அதை படி நம்ம பண்ணலாம். நம்ம அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அவங்க வச்சு செய்யலாவாங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் ஆகுனால பேசுவா. அதனால ஏதாவது வேல்யூபிளான கண்டென்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். என்ன வீடியோன்னு சொன்னோன்னு டக்குன்னு ரெடி ஆயிட்டேன். நான் கூட விளையாடுறியோன்னு நினைச்சேன். வீடியோன்னு சொன்னோன்னு நம்ம எப்படி விட்டு சும்மா போட்டோ ஷூட்டுக்கே நம்ம ரெடி ஆகும். சும்மாவா? அது சரி சரி. கேம் ஃபன் தானே? ஃபன் தான். ஃபன்னே தான். ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடுறோம் நம்ம. ஓகேவா? ஏன் இதுல வின் பண்றவங்களுக்கு வின் பண்றவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுக்கணும். ஓகேவா? ஸ்டோன் பேப்பர் சிசர். ஸ்டோன் பேப்பர் சிசர். நான் தான் வின்னு. டுடே உனக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி நீயே டாஸ்க் யோசிச்சுட்டு கரெக்டா நீயே வின் ஆயிட்ட. சப்போஸ் நான் வின் ஆயிருந்தா நான் என்ன கேக்குறது? அது நீங்க யோசிக்க வேண்டியது தானே. அது கொஞ்சம் சொந்த மூலம் வேணும். அது நமக்கு இல்ல விட்டுருங்க. இந்த 3 டாபிக் தான் நான் இன்னைக்கு அச்சு கொடுக்க போறேன். என்னதான் பண்றான்னு பாப்போமே. சின்னா நிஜமாவா? 3 ஏதாவது ஒண்ணு எடுங்க பாப்போம். இன்ஸ்டால எல்லாம் வருமே 3 பிளேஸ் நேம் எழுதிட்டு டச் பண்ணா கூட்டிட்டு அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி முடிஞ்சிருச்சே. பரவாயில்ல, எடு பாத்துக்கலாம். எனக்கே ஆப்பு வச்சிராத. ஓகேவா? பாக்கட்டா. ஸ்லீப்ப பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். நான் கூட உனக்கு ஜாலி, இன்னைக்கு உனக்கு லீவு, போய் தூங்கு சொல்ல போறியோன்னு நினைச்சேன். ஓகே, மத்த 2 டாபிக் என்னது? ஒன்னு ஹோமோ, ஒன்னு ஆங்கிரி. சரி, என்ன இது முடிச்சிட்டு இன்னைக்கு டே ஃபுல்லா நீ எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் தூங்குமா இல்ல எந்த மாதிரி? ஏதாச்சும் எனக்கு ரிலேட்டடா ஏதாச்சும் இருக்கா? உனக்கு ரிலேட்டடா உன்னை வச்சு செய்யறதா இன்னைக்கு ரிலேட்டடே. வா பாத்துக்கலாம். ஸ்கிரீனுக்குள்ள வா நீ. சூப்பர். வா, இன்னைக்கு உனக்கு ஸ்லீப்பை பத்தி என்னென்ன விஷயம் உனக்கு தெரியும் அப்படிங்கறத பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோகன் இல்லாட்டி ஒரு கவிதை சொல்லி பார்ப்போம். ஸ்லீப் என்னன்னு நீ சொல்றத பார்த்தா என்ன நிஜமா ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிருக்கியானே? ப்ரிப்பரேஷன் இருக்குதுதான். சரி சொல்லு, உனக்கு என்ன தெரியுதுன்னு பாப்போம். நீ தான் நல்லா கவிதை சொல்லுவாச்சு. நமக்கு இந்த ஸ்லோகன் நல்ல ஞாபகம் இல்ல. நமக்கு முக்கியமானது ஸ்லீப். சரிப்பா, நீ தூங்குறது தான் முக்கியங்கிற. முக்கியம் கரெக்ட் தான். ஆனா எந்த லெவலுக்கு முக்கியம்? ஸ்லோகன் ஏதாவது? ஸ்லோகன் எல்லாம் இல்ல, ஏதாச்சும் பாட்டு வேணா சொல்லலாம். சரி, பாட்டு. எனக்கு டக்குன்னு தூக்கம் சொன்ன உடனே எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் வருது. அவர் ஸ்டாண்ட் ஹஸ்பண்ட் வந்து தன்னை பிரிஞ்சு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், சரியா, அவரை நினைச்சு வந்து தலகாணி கிட்ட அவர் பேசி தூங்குற மாதிரி அந்த ஸ்டாண்ட்ஸா இருக்கும். சூப்பரா பியூட்டிஃபுல்லா எழுதிருப்பாங்க. தலையணை என்பதெல்லாம் தலைக்கென்று நினைத்திருந்தேன், தலைவனை பிரிந்த பின்பே தலையணை துணை அறிந்தேன் அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம விமென்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ற மாதிரி ஸ்லீப் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்றோம். அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஸ்லீப் டேன்னு இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்படி மட்டும் ஒண்ணு இருந்துச்சுன்னா ஒரு டே ஃபுல்லா ஒர்க்கிங் விமன், கல்யாணம் ஆன பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப் 3 பேத்துக்கும் ஸ்லீப் டேன்னு ஒண்ணு இருக்குங்க. அன்னைக்கு டே ஃபுல்லா தூங்குங்க. யாராச்சும் கண்டுபிடிச்சீங்கன்னா ஓடி போய் காலையே எழுந்துருவேன். இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சீங்க? இல்ல, ரிசர்ச் பண்ணி பார்த்திருந்தேன். எல்லாம் மார்ச் 3rd ஃப்ரைடே வந்துட்டு ஸ்லீப் டேன்னு இந்த வேர்ல்ட் டே கொண்டாடுது. வேர்ல்டா? கேள்விப்படவே இல்லையே. வேர்ல்ட் டே கொண்டாடுது. இந்த ஸ்லீப் டேங்கிறது எதுக்காக எடுத்துட்டாங்கிற விஷயம் என்ன தெரியும்? ஏதாவது? தூங்குறதுக்காக தான் இருக்கும். ஆனா தூங்க விட்ட மாதிரி தெரியலையே. ஆக்சுவலா இந்த ஸ்லீப் டே எடுத்துட்டு வந்ததே ரீசனே வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக. ஸ்லீப்பை பத்தி நிறைய பேருக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் இல்ல. முக்கியம் தானே. ஸ்லீப் முக்கியம் தான். அதுக்கு 6 to 7 மணி நேரம் தான் முக்கியம். 12 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் இல்ல. அப்படி போனாலும் அங்கேயும் சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராப்ளம்ஸ்? வீட்ல ப்ராப்ளமா இல்ல தூங்குறதுனால ப்ராப்ளம்? எமோஷனலா ப்ராப்ளம், பிசிக்கலா ப்ராப்ளம், மென்டலா ப்ராப்ளம், சுத்தி இருக்கிறவங்களால ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மென்டலா சொல்லிடலாம். கோபம் வருது, ரொம்ப நேரம் தூங்கினா, ரொம்ப டிப்ரெஷன்ல போறது, இந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்துட்டு ரொம்ப லாங் ஸ்லீப்ல இருக்கு. அதே ஷார்ட் ஸ்லீப்ல வந்துட்டு இதுக்கு விட மோசமா இருக்கும். என்னன்னா வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் ஆகும். எந்த டைம்ல என்ன பண்றோம்னு தெரியாது, யார் கூட பேசுறோம்னு தெரியாது, ஒரே போதையிலேயே சுத்திட்டு இருக்கும். கம்மியா தூங்கணும். சரியா? கரெக்டா 7 to 8 hours இதுதான் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்கான ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்துட்டு சரி ஸ்லீப் சைக்கிள் தானே, 8 மணி நேரம் தானே சொல்லியிருக்கீங்கன்னா டே டைம்ல தூங்கிடணும். டே டைம்ல வந்துட்டு நம்ம தூங்கும் போது நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய சன்லைட் எனர்ஜி வந்துட்டு நமக்கு கிடைக்காது. நைட் டைம்ல கரெக்டான ஸ்லீப் சைக்கிள் இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் லாங் பீரியட், அதாவது லாங் லைஃப் இருக்கும் அப்படின்னும் ரிசர்ச் சொல்லியிருக்கு. நான் சொன்னேங்க.
ரிசர்ச்சை விடுங்க, நம்ம வீட்டுல பெரியவங்க யாராச்சும் இருந்தாலும் அவங்க டெய்லி இதே தான் சொல்லுவாங்க, நைட்ல தூங்குங்கன்னு. ஆனா இப்ப இருக்கிற ஒர்க்ல அப்படியா? என்னையே எடுத்துக்கோங்க, நைட் ஷிஃப்ட் தான் இருக்கு, என்ன பண்றது? ஆக்சுவலா அவங்க ஓல்டர் பீப்புள் சொல்ற ரீசன்ஸ் என்னன்னா வந்துட்டு ஈவினிங் 7 o'clock இருந்து மார்னிங் 5 o'clock வரைக்கும் நீங்க தூங்கிடுங்க, 5 o'clock எந்திரிச்சு வேலை பாருங்க. இதுதான் அந்த காலத்தோட ஒரு ரொட்டீனா இருந்துச்சு. பிகாஸ் தே ஒர்க் இன் டு அக்ரிகல்ச்சர் அண்ட் தே ஹவ் பீன் ஒர்க்கிங் பிசிக்கலி ஃபார் அ லாங் டைம். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு இந்த சூரியம் சன்லைட் வந்துட்டு ரொம்ப ஹீட்டா இருக்கும்போது வந்துட்டு அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ மார்னிங் 5 o'clock இருந்து 9 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு சன்னோட தாக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு 4 o'clock இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. 7 or 8 அந்த டைம் பீரியட்ல வந்துட்டு தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே 5 o'clock டைம்ல வேக்கப் பண்ணிட்டு அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு ரெகுலரா பண்ண போயிடுவாங்க. அது வந்து ப்ளூ கலர் ஜாப். நாம எல்லாம் பாக்குறது வந்து ஒயிட் கலர் ஜாப். நமக்கு ஒரு வீடு, ஃபேனு, ஏசி அது இருந்துச்சுனால நமக்கு டைமும் தேவையில்லை, வெளிச்சமும் தேவையில்லை. நம்ம இப்ப கண்டுக்கிறது இல்லை. ஆனா இதுல இருந்து மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து சன்லைட் மிக மிக முக்கியம். ஸ்லீப் அதை விட முக்கியம். ஆனா அளவா தூங்கி அளவா கரெக்டா 7 to 8 hours. அதை விடுங்க, ஸ்லீப் டேன்னு சொல்லி ஸ்லீப் டேன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அன்னைக்கு என்ன கொண்டாடுனீங்க? கொண்டாடுறதா இல்ல அவேர்னஸா? ஆக்சுவலா இந்த டே எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லீப்பை பத்தினா அவேர்னஸ் வந்துட்டு பப்ளிக் எடுத்து போய் ரீச் பண்ண வைக்கணும். மோஸ்டா பாத்தீங்கன்னா வந்துட்டு இதனால வர ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன, யார் மென்டல் இஷ்யூஸ் என்ன, அதுக்கு மேல இந்த விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி ஃபேமிலி லைஃப் ரெண்டையும் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் ஒரு அவேர்னஸ் நமக்கு கொடுப்பாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இன்னொன்னு இதுல மெயினா மென்ஷன் பண்றது என்னன்னா, அந்த காலத்து மாதிரி இந்த காலம் இல்ல மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. அதுல மெயின் திங் வந்து இந்த காலத்துல ரொம்ப இம்ப்ரூவைஸ் ஆனது என்னன்னா, அந்த காலத்துல வெறும் பிசிக்கல் ஹெல்த்துக்கு மட்டும்தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து ரீசெண்டா இந்த ஜெனரேஷன்ல ஃபுல்லாவே நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து இந்த ஜெனரேஷன்ல தான் இருக்கு. நம்ம மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். இப்போ ஆஃபீஸ்லயும் கூட பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, கை கால் வலி அப்படி லீவ் எடுக்கிறதுக்கும் ஐம் மென்டலி ஐம் நாட் குட், எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் தேவை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்குங்கிறது கூட லீவ் தராங்க. சோ நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் இப்பெல்லாம் வந்து கன்சிடர் பண்றாங்க இந்த ஜெனரேஷன்ல. அது ஒரு குட் பாயிண்ட்னு சொல்ல வரேன். பப்ளிக் எதுக்காக இந்த அவேர்னஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு குட் ஸ்லீப் பத்தி எதுக்காக ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன்? குட் ஸ்லீப் பத்தி அவேர்னஸ் வேணுமா என்ன? நான் போய் படுத்தாலே நல்லா தூங்கிடுவேங்க. தூங்குவீங்கம்மா, ஆனா உங்களை மாதிரி பல பேர் இருக்காங்க. லாங் ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் பண்ணும், ஷார்ட் ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் பண்ணும். அந்த பர்டிகுலர் டைம் பீரியட், அந்த 7 to 8 hours அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த பீரியட்ல ஒரு டீப் ஸ்லீப் அப்படிங்கறது வந்துட்டு இன்னைக்கு காலத்துல வந்துட்டு முக்காவாசி பேருக்கு இல்லை. அது வந்து ரிசர்ச்சே சொல்லியிருக்கு. பட் ஸ்டில் நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இதை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும் பப்ளிக் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது. ஏன்னா கரெக்டா அளவோடு தூங்கி எது இருந்தாலும் நமக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, மேபி அதுக்காக இருக்கு. எனக்கு தெரியலப்பா, நிஜமாவே ஒரு ஐடியாவே இல்லை. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். எனக்கு என்னன்னா தூங்குறத பத்தி ஒரு டாபிக் வேற இருக்குங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட இந்த கேள்வி வேற. ஸ்லீப் இஸ் தி பிக்கஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலிட்டியான லைஃப் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக ஸ்லீப் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது அவங்களுக்கு புரியும். ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அவங்க கூட சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும்னா வந்துட்டு எமோஷன்ஸும் ஆங்கிரியும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு டீப் ஸ்லீப் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். லாங் டேர்மா வந்துட்டு ஹெல்த்தியா நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக இந்த 6 to 7 hours ஸ்லீப், 7 to 8 hours ஸ்லீப் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, எனக்கு ஒரு கேள்வி. 8 ஹவர்ஸ்க்கு மேல தூங்கிட்டேன்னா இல்ல போதும் எந்திரி அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி நம்ம லிமிட்டை தாண்டி தூங்குனா போதும்னு சொல்ற நீங்க, லிமிட்டை தாண்டி ஒரு வெசல் வாஷ் பண்ணும் போதும், லிமிட்டை தாண்டி நாங்க குக் பண்ணிட்டு இருக்கும் போது போதும் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்ல. அப்படி ஏதாச்சும் ஒரு டே வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத எல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி வெடி பார்க்கறானே, இவங்க போய் நான் என்னத்த பேசுவேன், அவனுக்கு போய் கேட்டு வந்துடும். ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டு Sinna Couples.